ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நம்ம கரெக்டான டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் பிசிக்கல் 120, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டயபெட்டிஸ்குள்ள போகாம தடுக்க முடியும். பட் அந்த ப்ரீ கண்ட்ரோல் ப்ரீ டயபெட்டிஸ்ல கரெக்டான ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பாடிக்கு நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அப்போ சுகரோட அளவு 126 தாண்டி மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் சர்க்கரை நோய் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜஸ். இப்ப சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுதான் நீம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். இயற்கையாகவே நீம் பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சுகர் ஒரு குளுக்கோஸ் இதை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நீம். அதே போல நீம் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவோம். வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. நீம் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். முகப்பொருள்ல ஆரம்பிச்சு சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான சரும நோய்கள் இருக்கு, அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ நீம் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு இது போகும். அதே போல முடிக்கால்கள் பலமாகும். ஸோ முடி விழுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதும் நீம். அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல இருந்துமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதே போல வயிறு உபசமா இருக்கு அப்படின்னா அதற்கு நீம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வயிறு வந்து நார்மல் லெவல்ஸ்க்கு மாறும். அதே போல மசில் கிராம்ஸ் அப்படின்னா இந்த நரம்புகள் தசைகள்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கிராம்ப் மாதிரி ஏற்படும். ஸோ இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் எப்படி இருக்குன்னா 3 வேளைக்குமே சாப்பிட்ட பிறகு ஒரு கேப்சூல் அப்படிங்கிறது எடுத்துட்டு வரணும். நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நீம் கேப்சூல்ஸ் எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஜெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ஜெல் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. பிவி வேல்யூ 12 பிவி இதுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 கேப்சூல் இந்த பாக்ஸ் வந்து 12 பிவியோட 425 ரூபா எம்ஆர்பி. நம்ம ரேட் வந்து 360 ரூபா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 3 கேப்சூல்ஸ் வீதம் எடுத்துக்கலாம்.